உங்கள் சாவு எப்போன்னு ஒரு ஆப் சொன்னால் அது நீங்கள் நம்புவீங்களா? ஒருவேளை அந்த ஆப் காட்டுற டைமு ஒரு சில மணி நேரம் இருக்குன்னா அந்த சாவை உங்களால் ஏமாற்ற முடியுமா? இந்த படத்தோட ஹீரோயின் அப்படி ஒரு விவகாரமான ஆப் ஏற்றி எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, அந்த சாவை அவங்க எப்படி ஏமாத்தினாங்களா இல்லையாங்கிற சொல்கிற படம் தான் கவுண்ட் டவுன். முழு கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓப்பனிங் சீனில் சில பசங்களாம் சேர்ந்து பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க விளையாண்டுட்டு இருக்கிற கேம் போர் அடிக்க ஒரு பொண்ணு ஒரு கேமை சஜஸ்ட் பண்ணுறான். அந்த கேம் ஏற்று போன இடத்துல விவகாரமாக இந்த கேம் ஒன்று வருது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா உங்கள் சாவை போகிற டைமு காட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் இன்ட்ரெஸ்டான அந்த பசங்க எல்லாருமே இந்த கேமை ஏற்றுவோம், யாருக்கு கம்மி டைம் காட்டுதோ அவங்க இந்த எல்லா சரக்கையும் குடிக்கணும்னு சொல்லி பெட் கட்டுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே அந்த கேம் ஏற்றுறாங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு 2 மணி நேரம் தான் காட்டுது. இப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த சரக்குலாம் நீ தான் குடிக்கணும்னு சொல்லும் போது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நீ எல்லாம் அது குடிக்க வேண்டாம், நான் குடிச்சிக்கிறேன்னு சொல்லி குடிக்கிறான். கட் பண்ண அடுத்த சீன் காட்டுறாங்க. அந்த பொண்ணும் அந்த பாய் ஃப்ரெண்டும் காரில் ஏறி உட்காந்துருக்காங்க. அவனே ஃபுல் போதையில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வேற. இப்போ இவ சொல்கிற வீடு பக்கம் தானே, நம்ம நடந்து போகலான்னு சொல்லும் போது பாய் ஃப்ரெண்ட் கலாய்க்கிறான். ஏன் அந்த ஆப் நினச்சி பயந்துட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, நீ ஃபுல்லாக குடிச்சிருக்க அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லி அவள் இறங்கி நடந்து போகிறான். பாய் ஃப்ரெண்டு கத்திட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறான். அந்த டைம் பார்த்து இவளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. இப்போ திடீர்னு இவள் கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியுது, பேய் மாதிரி. ஆனால் சுற்றி முற்றியும் அந்த உருவம் வந்து இவளை துரத்திட்டு வர மாதிரியே ஃபீல் பண்ணுறான். அந்த ஆப்பில் பார்த்து 1.5 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அவள் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஆப்லேருந்து ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. இவள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவள் ரெஸ்ட் ரூம் போகிறா. யாரோ அவளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஃபோன் காட்டுறாங்க. டைம் கம்மியாகிட்டே இருக்குது. அப்படியே அந்த டைமர் 0 ஆகும். அந்த பொண்ணை ஒரு உருவம் மேலே தூக்கிட்டு போய் கீழே போட்டு மண்டையில் அடிபட்டு அப்படியே இறந்து போயிடுறான். கட் பண்ண அந்த பாய் ஃப்ரெண்டு காட்டுறாங்க. அவன் ஃபுல் போதையில் போய் அவன் மரத்தில் சொருகி இருப்பான். அப்படி காட்டும் போது ஒரு மரத்தோட துண்டு போய் அந்த பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர் சீட்டில் குத்தி இருக்கும். ஆக்சுவலாக அவன் அந்த காரில் போய் தான் செத்துருக்கணும். அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணனால தான் ஒரு உருவம் வந்து அவளை மேலே தூக்கிட்டு போய் கீழே போட்டு கொன்றுது. இப்போ இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பேர் குவன். அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்க. அப்படி இவங்க வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகிறாங்க. அந்த பேஷண்ட் வேற யாரும் இல்லை, இந்த ஆக்சிடென்ட்டில் அந்த பாய் ஃப்ரெண்ட் அடிபட்டு இருந்தான்ல அவன் தான். பார்த்தா அவனை அந்த பெட்டில் காணும். அவன் எங்கடா சொல்லி நம்ம ஹீரோயின் தேடி போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணாத ஒரு பிளாக் இருக்கும். அங்கே உட்காந்துட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம குவன் கேட்கும்போது ஒரு விஷயம் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு, சொல்லட்டுமா சொல்லி கேட்கும்போது தாராளமாக சொல்லி நம்ம குவன் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆப் எடுத்து காட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அப்போ நம்ம குவன் கேட்குறாங்க, இதெல்லாம் நீ நம்புறியான்னு கேட்கும்போது ஆரம்பத்தில் நானும் நம்பலை. எக்ஸாக்டாக இதில் காட்டின டைமில் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு செத்து போனான். ஒரு வேளை அவள் காரில் வந்திருந்தாலும் அந்த டைமில் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்போது அவள் இறந்து போயிருப்பா. அதே நினச்சதான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறான். நம்ம குவன் வந்து தைரியம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அந்த மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த ஆப்பில் அவனுக்கு காட்டுற டைமு 19 மணி நேரம் தான் காட்டுது. ஏன்னா 19 மணி நேரத்தில் அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அதை நினச்சதே அவன் பயப்படுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தைரியம் சொல்லி அவனை ரூமுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எக்ஸாமை கிளியர் பண்ணி பர்மனெண்ட்டாக நர்ஸ் ஆகிட்டான்னு சொல்லி கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆப்பை பற்றி சொல்ல எல்லாருமே அந்த ஆப்பை ஏற்றி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளோ டைம் வருதுன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு டாக்டருக்கு 90 வயசு வரைக்கும் வாழ்வுன்னு சொல்லிலாம் வருது. இவங்க இப்படி இருக்கும்போது டக்குன்னு ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வராங்க. 3 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. ஒரு ட்ரக் எடுத்து ஓவர் டோஸ் ஆகி இப்போ இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டு வராங்க. இந்த இன்ஜெக்ஷன் எப்படின்னா ஒருத்தர் இறந்து போய் ஒரு சில மணி நேரத்தில் போட்டால் அவங்களுக்கு மறுபடியும் பல்ஸ் வந்துடும். அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அந்த லேடியையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்கே நிறைய பேர் இந்த ஆப் ஏற்றிருப்பாங்களே, நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஆப் அனுப்பி ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஆப் ஏற்றி பார்க்கும்போது 2 நாள் தான் காட்டுது. இவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு டாக்டர் உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஹீரோயினை தொட்டு பேசி ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்தது இவங்க நர்ஸ் ஆகிட்டாங்களா, இவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படும். அந்த சர்டிஃபிகேட் எங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் இருக்கும். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டுக்கே போயிருக்க மாட்டாங்க. இப்போ வேற வழி இல்லாமல் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் இவங்க சர்டிஃபிகேட்லாம் எடுக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து பீரோக்குள்ளே இருந்து ஏதோ சவுண்டு வரும். இவங்களும் பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்து அவங்க தங்கச்சியும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் பீரோக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது நீ என் அம்மா கிடையாது, எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா, அப்படியே போயிருன்னு சொல்லி அவன் தங்கச்சியும் சொல்லிட்டு போயிடறான். அந்த சமயம் பார்த்து அவங்க அப்பா வராரு. இன்னும் 2 நாள் அம்மாவோட கல்லறைக்கு போகிறேன், நீயும் வரையான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக வரப்பான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. அந்த பையன் ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த டைமரில் பார்க்கும்போது 3 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லி காட்டுது. இவனுக்கு ஒரே பயமாக இருந்து சரி ஆப்ரேஷனே வேண்டாம் நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்த மாதிரி இவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீ ரூல்ஸ் பிரேக் பண்ணுறேன்னு சொல்லி. அப்படியே அவன் அங்கே இருக்கிற கண்ணாடியில் பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் வந்து இவனை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுது. பயந்து போய் ஒரு இடத்துல போய் இவன் ஒளிஞ்சிக்கிறான். அந்த இடம் ஒரே இருட்டாக இருக்குது. ஃபோனில் டார்ச் அடிச்சு பார்க்குறான். அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு உருவம்
உருவம் தெரியுது. அது வேற யாரும் இல்லை, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். அப்படியே அந்த உருவம் வந்து இவனை தூக்கிடுது. ஃபர்ஸ்ட் அவன் ஃபோனு விழுந்து அந்த கவுண்டவுன் முடிகிற சமயம் பார்த்து அவன் கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆப்பை பற்றி ஞாபகம் வருது. யாருக்கும் தெரியாம அவனோட ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் லாக்ல இருக்கு. அப்போ அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னு சொல்லிட்டு மார்ச்சரிக்கு போய் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க. அப்போ ஃபோன் ஓப்பன் ஆகலை. சரி அவன் ஃபேஸை வச்சு பார்ப்போம் சொல்லி ஃபேஸ் வைக்கிறாங்க. அப்போது அது ஓப்பன் ஆகலை. அவன் கண்ணை திறந்து ஃபேஸ் அன்லாக் பண்ணலாம் சொல்லி அவன் கண்ணை திறந்து ஃபேஸ் அன்லாக் பண்ணுறாங்க. ஃபோனை பார்த்து கவுண்டவுன் எல்லாமே 0ல் இருக்குது. இதையை பார்த்து அவங்க பயந்து போயிடுறாங்க. பயந்து போய் அங்கேருந்து வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. 2 நாளாக நாங்கள் வரேன்னு சொல்லியிருந்தால என்னால் வர முடியாதுன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. பார்த்தா ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் தெரியுது. இப்படி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஹீரோயின் கத்தவும் டாக்டர் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். ஹீரோயின் போய் இன்னொரு நர்ஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அந்த டாக்டர் விடவே மாட்டேங்கிறான். அந்த நர்ஸுக்கு ஏதோ வேலையை கொடுத்துட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோயின் கடுப்பாய் வீட்டுக்கு வந்து இந்த ஆப் அழிக்கவே முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லிங்க் வருது. ஏன்னா இந்த ஆப்பால் செத்து போன ஒரு பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பா. நம்ம ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என் கண்ணுக்கு ஏதோ உருவமெல்லாம் தெரியுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கா. அப்போ கீழே இருக்க கமெண்ட்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரின்னு சொல்லி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணும்போது அந்த செத்து போயிருப்பான்ல அந்த பையன் ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயின் பயந்து போய் ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி வீட்டில் தூங்குறதுக்கு பயந்து கார்லேயே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் விடிஞ்சுனே அவள் தங்கச்சி வரா. ஏன் இங்கே தூங்கிட்டு இருக்கேன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, சரி வீட்டுக்கு வான்னு சொல்லி கோயின் கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அவள் சொல்கிறா, நீ வராதனால அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போகல, அதனால் என்னை பார்க்குறக்கு ஒரு லேடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் அங்கே இருக்கிறதுக்கு பதிலாக உங்கூடயே இருந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது கோயின் சொல்கிறாங்க, இது சரியான டைம் கிடையாது, நான் முதல்ல இங்கேருந்து போகணும்னு சொல்லும்போது எனக்கு என்ன, நான் என் பாய் ஃப்ரெண்டு கூடயே போயிடுறான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறான். அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் போய் ஒரு மொபைல் கடையில் போய் புதுசாக ஒரு மொபைல் வாங்கிடலாம், எல்லாமே புதுசாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு புது மொபைல் புது சிம்மெல்லாம் வாங்கும்போது அந்த கடைக்காரன் சொல்கிறான், கொஞ்சம் காசு கொடு, இந்த மொபைலில் நான் உனக்கு ஜெயில் ட்ரைக் பண்ணி தரேன், நீ எல்லா ஆப்பையும் ஏற்றிக்கலாம் சொல்லுமா, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். பார்த்தா அந்த ஆப் அப்டேட்டட்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ அந்த கடைக்காரன்ட்ட போய் நான் இந்த ஆப் ஏற்றவே இல்லை, எப்படி ஏறிடுச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கடைக்காரனுக்கும் ஒன்றும் புரியல. அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தவன் அந்த லேடி எந்த ஆப்பை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அவன் கேட்பான். ஒரு பயத்துல நம்ம ஹீரோயின் காரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தா ரிவர்ஸ் கேமராவில் ஒரு உருவம் தெரியும். பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த உருவம் இருக்காது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கை வந்து நம்ம ஹீரோயினோட மூஞ்சியை பிடிக்கி ஹீரோயின் பயத்தில் ஆக்சிலேட்டர் மிதிச்சு ஒரு காரில் கொண்டு போய் இடிச்சிடுறாங்க. காரோட ஓனர் வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க வரும்போது கடைக்குள்ள ஒரு பையன் இருந்திருப்பான் தெரியுங்களா, அவன் வந்து அப்படியே வந்து தடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஹீரோயின் கிட்ட காட்டுறான், நான் இந்த ஆப்பை ஏற்றிருக்கேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் ஒரு பாரில் உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே, அந்த கவுண்டன் வரதா இருக்கட்டும் எல்லாமே ஓகே. அந்த உருவையே நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், இந்த ஆப் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் கேட்டிருக்கோம், அது நீங்கள் படித்து பார்த்தீங்களா கேட்கும்போது நான் படிக்கலாம், நீங்கள் படிச்சிங்களா கேட்கும்போது நானும் படிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு குடிகாரன் புலம்பிக்கிட்டே இருக்கான். சிக்கனாண்டா அடிமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் அவனை மண்டையை கழுவி அந்த ஆப் ஏற்ற வைக்கிறாங்க. அப்போ அந்த அக்ரிமெண்ட் படித்து பார்க்குறாங்க. நீங்கள் கரெக்டான டைமில் செத்துருவீங்க, ஆனால் அதை மாற்ற பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு சாத்தா வந்து உங்களை கொன்றுன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, நானும் இந்த ஆப் ஏற்றினதுக்கப்புறம் எங்கள் ஆன்ட்டியை போய் பார்க்குற மாதிரி இருந்தது, அதை நான் கேன்சல் பண்ணிவிட்டுன்னு இவன் சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சொல்கிறான், நானும் எங்கள் அம்மாவோட கல்லறைக்கு போகிற மாதிரி இருந்தது, அதையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன், அதனால தான் சாத்தா இறங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான். இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு ஃபாதர் இருப்பார் போல இருக்கு, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபாதர்கிட்ட இதெல்லாம் சொல்லி கேட்கும்போது நம்ம ஃபாதர் சொல்கிறார், இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் இதை பற்றி தெரிஞ்சவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் அட்ரஸ் எழுதி கொடுக்குறாரு. அங்கேருந்து 2 பேரும் கிளம்பி போகும்போது டக்குன்னு அந்த சீனியர் நர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் கூடவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ இங்கேயே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பி போகிறாங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஏதோ மீட்டிங் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா அந்த டாக்டர் வந்துட்டு அவன் பண்ணது பூரா நம்ம ஹீரோயின் பண்ண மாதிரி ஃப்ளைட்டை திருப்பி பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாது பாருங்க. நம்ம ஹீரோயின் கடுப்பாய் அங்கேருந்து அவனை திட்டிட்டு வெளியே வராங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ பாத்ரூம் போகிறாரு. அங்கே சில அமானுஷ்யமான விஷயமெல்லாம் நடக்குது. ஒரு சின்ன பையன் வந்துட்டு காலெல்லாம் பெண்ட் ஆகி நம்ம ஹீரோவை பிடிச்சி அடிக்க வந்து அங்கிருந்தா எப்படியோ தப்பிச்சு வந்து வெளியே வந்து பேய் பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிட்டுட்டு நம்ம ஃபாதர் கொடுத்த அட்ரஸ்க்கு அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அவன் செம்ம அப்டேட்டடாக இருப்பான். அவனும் ப்ரீஸ்ட்டு தான், ஆனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரீஸ்ட்டாக இருப்பான். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது சொல்லிட்டு ஒரு புக்கு எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான்.
ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்ததாகவும் அவன் போருக்கு போகும்போது நான் உசுரோட இருப்பேனா சாவனா சொல்லி ஒரு சூனியக்காரி கிட்ட கேட்டதாகவும் அதுக்கு அந்த சூனியக்காரி நீ இந்த டைமில் சாவான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரோல் கொடுத்ததாகவும் ஆனால் இதில் எந்த விஷயத்தையும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த சூனியக்காரி சொல்லியிருப்பா. அந்த ராஜா அந்த போருக்கு அவன் தம்பி அனுப்பி விட்டுருப்பான். அப்போ இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணனால வானத்திலிருந்து ஒரு சாத்தான் வந்து ராஜாவை டார்ச்சர் பண்ணி கொண்டதான் அந்த புக்கில் போட்டிருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அதே மாதிரி சம்பவம் தான் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. அந்த ஆப்போட கோடு தெரிஞ்சால் கூட நம்ம ஏதோ பண்ணலாம்னு சொல்லும்போது உனக்கு ஹேக்கிங் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு எல்லாம் ஹேக் தெரியாது, சும்மா சொல்லணும்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஆளை தெரியும் சொல்லிட்டு காலையில் ஒரு மொபைல் கடைக்கு போயிருப்பாங்க தெரியுங்களா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அங்கே போய் கேட்டால் அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். 2 பேரும் கெஞ்சி கூத்தாடி எப்படி அவனை ஒத்துக்க வைக்கிறாங்க. அந்த ஆப்பை கிராக் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக லாட்டினில் இருக்குது. நம்ம ஹீரோயின் அதை ஃபோட்டோ பிடிச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பார்த்து நம்ம ஹீரோயினோட 3 நிமிஷம் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவளோட வயசு மாற்றுன்னு சொல்லி மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வயசுலாம் மாற்றுறாங்க. இவங்களுக்கு தேவையான அளவுக்கு 80 90 சொல்லி போட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே மாற்றினோடனே ஃபோன் ஆப்லேயும் மாறிடுது. இவங்க வந்துட்டு அப்பாடா சொல்லி பெருமூச்சு விட்டுட்டு வெளியே வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க உனக்கு தனியாக தூங்குறதுக்கு பயமானது என் கூட வந்து தூங்கிக்கோ சொல்லும்போது 2 பேரும் நம்ம ஹீரோயின் வீட்லேயே போய் தூங்குறாரு. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அங்கே ஏஜ் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஒரு லேடி கொண்டு வந்து இவங்களை பார்த்துக்கிறதுக்கு விட்டுருப்பாங்க தெரியுங்களா, அவங்க ஒரு வயசானவங்க போல இருக்கு. ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு ஒழுக்கமாக போய் படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒட்டுக்க தூங்கிட்டு இருக்கும்போது 2 பேர் பேசிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் சரியில்லையே சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு சின்ன வயசில் எனக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் சாகர நிலைமையில அவன் கையில் ஒரு பொம்மை இருந்தது. எனக்கு அந்த பொம்மையை பார்த்து ஆசையாக இருந்தேன். அதை பிடுங்கிட்டு நான் ஓடிட்டேன். அந்த வயசில் எனக்கு எதுவும் தெரியல, அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் என் தம்பி இறந்து போயிட்டான். ஆனால் அவன் நினைவு வந்துட்டு என்னை டெய்லி அந்த பொம்மையை கொடுன்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட கோவப்பட்டு வெளியே போயிட்டேன். எங்கள் அம்மா என்னை தேடி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்டாக எடுத்து போயிட்டாங்க. இதை வச்சு தான் இந்த பேய் வந்துட்டு நம்ம கிட்ட ப்ளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ள இருக்கிற கில்ட்டியை வெளியே சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் தூங்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு வெளியே யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு நம்ம ஹீரோ பேர் சொல்லிட்டு இங்கே பாரு வெளியே யாரும் நிற்கிறாங்கன்னு சொல்லும் போது எந்த சவுண்டும் காணும். சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோ கதவை திறந்து வராரு. அப்போ பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்து பேய் டக்குன்னு பிடிச்சி பெட்ஷீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. நம்ம ஹீரோ வந்து பெட்ஷீட்லாம் நவுத்தி அவங்கள காப்பாற்றுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஃபோனில் ஒரு பீப் சவுண்டு கேட்குது. எடுத்து பார்த்தா அவங்க ஹேக் பண்ணி வச்சதெல்லாம் பழைய நிலைமைக்கே திரும்பிடுது. அப்போ அவள் தங்கச்சியோட நிலைமை சொல்லி தங்கச்சிக்கு மாறி ஃபோன் அடிக்கிறாங்க. தங்கச்சி அப்படியே மெதுவாக அந்த ஃபோன் எடுக்க போகும்போது ஒரு கை வந்து தங்கச்சியோட முதுகு தட்டுத்து அப்படி பயந்து போய் பெட்ரூம்குள்ளே போயிடுறான். அங்கே போனால் அந்த பேய் அட்டகாசம் பண்ணுது. இவங்க பயந்து போய் வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லி தைரியம் சொல்லிட்டு அந்த தங்கச்சியும் கூப்பிட்டு 3 பேரும் அந்த பாஸ்டர் கிட்ட போகிறாங்க. அங்கே போய் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்களே அந்த லாட்டின் கோடு அது காட்டும் போது பாஸ்டர் படிக்கிறா இந்த சாபம் உங்களை சும்மா விடாதுன்னு சொல்லி எழுதியிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். என்னையா நீ சந்தோஷப்படுறான், நாங்கள் சாகிறத நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இல்லை இது ஒரு சாபம்னு சொல்லி சந்தோஷப்படுறான். நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலன்னு சொல்லும்போது சாபம்னு ஒன்று இருந்தால் அதை தடுக்கிறதுக்கான வழி ஒன்று இருக்கும். இது என்ன சாபம்னா சாத்தான் வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் சாவீங்கன்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துருக்கு. அது பொய்யாக்கிட்டானா இந்த சாபம் உடஞ்சி போயிடும் சொல்லும்போது அதுக்காக நான் முன்னாடியே சாக முடியுமா கேட்கும்போது நீ முன்னாடியெல்லாம் சாக வேண்டாம், அது கொடுத்த டைம்லேருந்து 1 செகண்ட் நீ உசுரோட இருந்தாலும் இந்த சாபம் உடஞ்சிடும் சொல்லி அந்த பாஸ்டர் சொல்கிறான். சரி அது எப்படி பண்ண முடியும் சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது எனக்கு சில சடங்கெல்லாம் தெரியும், அதை வச்சு பேய் உள்ளே வராமல் நம்ம தடுக்க முடியும், அது மூலிமா நம்ம 1 செகண்ட் தப்பிச்சிட்டாலும் இந்த சாபத்தை உடச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க பெயிண்ட் ப்ரெஷ்ஷு உப்பெல்லாம் எடுத்துட்டு அந்த சர்க்கிளை வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த சர்க்கிளை அவங்க வரைஞ்சி முடிச்சு அதுக்குள்ளே நின்றுட்டு இருக்கும்போது இவங்களோட டைமிங் வருது. அந்த பேயும் வந்து நிற்கிது. அந்த பேயால் இந்த சர்க்கிள்குள்ளே வர முடியல. அப்போ என்ன பண்ணுதுன்னா தம்பி மாதிரி மாறி அந்த பொம்மையோட வந்து நிற்கிது. அப்போ நம்ம ஹீரோக்கு மனசு மாதிரி அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகும்போது காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுது. இதே பார்த்து ஹீரோயின் வந்துட்டு அவனை காப்பாற்ற போகும்போது பின்னாடியே அவள் தங்கச்சி ஓடி போகிறா. கரெக்டான டைமிங் வந்தோடனையும் நம்ம ஹீரோவும் ஒரு கார் வந்து இடிச்சு அவர் கரெக்டான டைமில் செத்து போயிடுறாரு. ஆனால் அந்த ஆக்சிடென்ட்னா நம்ம தங்கச்சியோட வயிற்றில் லைட்டாக அடிபட்டுடுது. ஹீரோயின் வந்துட்டு தங்கச்சியை கூப்பிட்டுட்டு அவங்க வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு, நம்ம ஹீரோ போக வேண்டிய ட்ரெயினே ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்படி தான் அவர் போய் சாக வேண்டியது. அவர் அதை பிரேக் பண்ணனால இந்த மாதிரி பேய் வந்து அவரை டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்த டாக்டர் தான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. அவருக்கு அப்படியே டைம்ஸ்லாம் சொல்லும் போது ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறான் நீ செஞ்சது கரெக்டு தான், அவங்ககிட்ட நான் நிறையா டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப் ஏற்றி செக் பண்ணும்போது இந்த டாக்டர் நிறைய வருஷம் வாழ்வான்னு சொல்லி காட்டியிருந்தது. அப்போ இந்த விஷயத்தை பிரேக் பண்ணிட்டா அந்த சாபம் பொய்யாயிருமில்ல சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம டாக்டர் கிட்ட அப்படியே மைக்கி பேசி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணாத அந்த பிளாக் இருக்கலாம் அங்கே வந்துடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போகிறாங்க.
அந்த டாக்டர் பின்னாடியே போகிறான். அங்கே போனோன்னு நம்ம ஹீரோயின் வந்து அந்த டாக்டரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த பேய் வந்து அந்த டாக்டரை காப்பாற்றுது. ஏன்னா அது பொய்யா இருக்கக்கூடாது பாருங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து அந்த டாக்டர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லை, அவன் தங்கச்சி சாக போறா. அப்போ அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோயின் கையில் ஒரு விசவுசி இருக்கு, அதை எடுத்து அவள் குத்திக்க போறா. ஏன்னா குத்திக்கிட்டானா அவள் சொன்ன டைமுக்கு முன்னாடியே அவள் செத்துட்டானா அந்த விஷயம் பிரேக் ஆயிருமில்ல, அவள் தங்கச்சியும் காப்பாற்றிடலாம்னு சொல்லிட்டு அவள் குத்திக்க போகும்போது இந்த சாத்தா என்ன பண்ணுதுன்னா அவங்க அம்மாவோட உருவத்தில் வந்து மேனிப்புலேட் பண்ணுது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து நம்பாமல் டக்குன்னு எடுத்துட்டு அந்த ஊசி எடுத்து கையில் குத்திக்கிறாங்க. குத்திக்கிட்டு அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் இறந்து போகிறாங்க. அந்த சாத்தானும் அழிஞ்சிடுது. அந்த சமயம் அவள் தங்கச்சி சாகாமல் தப்பிச்சிடுறா. அக்காவையும் பார்க்குற ஓடி வரா. பார்த்தா அவள் கையில் ஒரு மார்க் போட்டு வச்சிருக்கா, அங்கே ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருக்கா. கரெக்டாக அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவள் தங்கச்சி அந்த மார்க்லேயே போடுறான். இப்போ ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க தெரியுங்களா, அதே இன்ஜெக்ஷன் தான் அது. போட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் உசுர் வந்துடுது. இப்போ அந்த ஆப்பு பொய்யாயிருச்சு, இவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போய் இவங்க பூ வைக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு நியூஸ் வருது, டாக்டர் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. சரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு வரும்போது ரெண்டு பேர்த்தோட ஃபோன்லேயும் ஒரு பீப் சவுண்டு வருது. எடுத்து பார்த்தா கவுண்ட் ஆன் 2.1 சொல்லிட்டு அந்த ஆப் அப்டேட் ஆகிருக்கு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான படத்தை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான கதையில் சந்திப்போம். தேங்க்யூ.